வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பிச்சமூர்த்தி அவர்களின் பாம்பின் கோபம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒதுக்குப்புறமான பாறை ஓரத்தில் பாம்பு படுத்துக்கொண்டு காற்றையும் வெயிலையும் குடித்துக் கொண்டிருந்தது. மிகவும் அழகான நல்ல பாம்பு. கோட்டினால் கோதுமையை வரைந்தது போல உடம்பெல்லாம் இருந்தது. செம்போத்தின் கொண்டையைப் போல் விரியவும் சுருங்கவும் சக்தி கொண்ட அமைப்பு. விரிந்தால் படம், சுருங்கினால் தலை. படத்தில் கருப்பு மாலையை வாட்டியது போன்ற நாமம். இவ்வளவு அழகு தனக்கு ஏன் அமைந்தது என்ற பாம்புக்கே தெரியவில்லை. தலையிலே நாகரத்னம் இருக்கிறது. அதை பாதுகாக்கும் அழகிய பெட்டிதான் தலை என்று அசரீரி சொன்ன பொழுதும் அதற்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. கண்ணை மூடிய நிலையில் பாம்பு படுத்துக் கொண்டிருந்ததால் கவலைகள் எழுந்தன. ராகரத்தினம் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும். சந்தேகமற தன்னிடம் வேறு ஒன்று இருப்பது அதற்கு எப்பொழுதும் தெரிந்து கொண்டே இருந்தது. பசி, பசி, தீராத பசி. சுழுவாக எங்கும் காற்று கிடைக்கிறது, மலர் கிடைக்கிறது, இலை கிடைக்கிறது. ஆனால் இவைகளால் பசி ஆறுவதில்லை. மற்ற பிராணிகளோ கதவை சாத்திக் கொண்டு ஒளிந்து கொள்வது போல கண்ணுக்கே அகப்படுவதில்லை. பசி பிணியும் வாழ்வும் ஒன்றாகவே இருந்தன. இரை தேட ஊரை சுற்ற சென்றால் தடி கொண்டு அடிக்க வருகிறார்கள். தன் பசியோடு போனால் கூட பரவாயில்லை. குட்டிகளின் பசிக்கு வேறு வகை சொல்ல வேண்டியிருந்தது. எங்களை கேட்காமல் ஏன் உண்டாக்கினாய் என்று அவை சதா சீறிக்கொண்டிருந்தன. இப்படி கவலைப்பட்டு கொண்டிருந்த பொழுதே யாரோ ஒரு வழிப்போக்கனின் நிழல் ஆடிற்று. விருட்டென்று கிளம்பி பாம்பு மறைவிடத்தை நோக்கி ஓடிற்று. சொந்த வீடா வாசலா? ஒரு நிமிஷம் கவலையின்றி தலை வைத்து படுக்க இடம் உண்டா? என்ன பிழைப்பு? தவிப்புடன் இங்கும் அங்கும் ஓடிற்று. வருத்தம் அதையும் மீறி கோபமாக மாறும் சமயத்தில் நல்ல வேளையாக ஒரு பெரிய கரையான் புற்று தென்பட்டது. புற்றுக்குள் பாம்பு நுழைந்த பொழுது யாரும் அதை தடுக்கவில்லை. யாராவது வழியில் இருந்தால்தானே. பாம்பு தன் பாட்டில் சரசரவென்று இறங்கி ஒரு பெரிய மைய மண்டபத்தை அடைந்து அப்பாடா என்று கவலை இல்லாமல் சுருட்டி படுத்துக் கொள்ள ஆரம்பித்தது. யார் நீ என்று அழுத்தமான பெண் குரல் கேட்டது. நிமிர்ந்து பார்த்த பொழுது மண்டபத்தின் மத்தியில் கரையான் ராணி பஞ்சனை சிம்மாசனத்தில் ஒயிலாக வீற்றிருப்பது தெரிந்தது. யார் நீ? கேள்வி முறை இல்லாமல் என் அரண்மனையில் எப்படி நுழைந்தாய் என்று ராணி மறுபடி அதட்டினாள். பாம்புக்கு கோபம் வந்துவிட்டது. திறந்த வெளியில் பாத்தியம் உண்டா என்ன? யார் வேண்டுமானாலும் நுழையக்கூடாதென்றால் இந்த புற்றுக்கு 98 வாசல் வைப்பானேன். வீட்டுடன் நீ பிறந்தாயா என்ன? அரண்மனை உன்னுடையது என்று சொல்ல எல்லோருக்கும் தான் உரிமை உண்டு. கஷ்டப்படும் பொழுது உபயோகிக்க. இதை நான் தானே கட்டினேன். நீ மாத்திரம் எப்படி கட்டினாய்? மெத்தையில் உட்கார்ந்தபடியே அதிகாரம் செய்தாய். வாயில்லாத அழிக்கரையான்கள் வீட்டை கட்டி வைத்தன. கட்டினவர்களையும் விட்டுவிட்டு தீண்டில் கிடந்து புரளுகிறவன் எனக்கு சொந்தம் என்று சட்டம் படிக்கிறாய். ஏ பாம்பே, ராணியோட தர்க்கம் பண்ணாதே. பிறகு எனக்கு கெட்ட கோபம் வந்துவிடும் என்று ராணி சீறினாள். சீரலுக்கு பதில் சீர வேண்டும் என்று பாம்பு நினைத்தது. ஆனால் முடியவில்லை. மண்ணுக்கு அடியில் வெப்பத்தால் நாக்கு வறண்டு விட்டது. போய்விட்டு வந்து சொல்கிறேன் என்று பாம்பு புற்றை விட்டு வெளியேறிற்று. வெளியே வந்த பிறகு பாம்பு அங்கு இங்கும் பார்த்தது. ஈரத்தின் வாடையை கூட எங்கும் காணவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் சோர்ந்திருக்கும் தருணம் ஒரு நத்தை மெதுவாக ஊர்ந்து போவதை கண்டது. ஆனால் நத்தை பாம்பை காணவில்லை. ஏனென்றால் அதற்கு கண்கள் இல்லை. எதையும் உணர்ந்து கொள்ளத்தான் முடியுமே அன்றி பார்க்க முடியாது. நீ யார்? எங்கே போகிறாய் என்று பாம்பு அதட்டிற்று. நான் தான் நத்தை, எங்கேயோ போகிறேன். குறிப்பில்லாமலா போகிறாய்? போகிற பாதை தெரியும், ஆனால் போகிற இடம்தான் தெரியாது. அழகாக பேசுகிறாயே, அது போகட்டும். முதுகில் என்ன மூட்டை? அதுதான் என் வீடு, வாசல், சொத்து, சுதந்திரம் எல்லாம். எனக்கு எங்கே வீடு, வாசல், சொத்து, சுதந்திரம் எல்லாம்? உனக்கு இல்லையா? இருந்தால் கஷ்டப்படுவேனா? பசிக்குமா? படுத்துக்கொள்ள இடம் இல்லாமல் பரிதவிப்பேனா? எல்லோருக்கும் பகையாக காட்சியளிப்பேனா? தண்ணீர் தாகத்தால் தத்தளிப்பேனா? இதெல்லாம் உனக்கு மட்டும் எப்படி கிடைத்தது? என் தாயார் கொடுத்தது. உன் தாயாருக்கு அவள் தாயார் கொடுத்தது. அவளுக்கு அவள் தாயார் கொடுத்தது.
இப்படியே நீளமாக கதை போகிறது. அப்படிதானே? இருக்கலாம். இருக்கலாம். இருக்காதா? தாகத்திற்கு தண்ணீர் இல்லை, பசிக்கு உணவு இல்லை, சம்பாதிக்க வழியும் இல்லை, படுக்க நிழல் இல்லை. நீ மாத்திரம் சொத்து சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு சுகமாக இருந்து கொண்டிருந்தால் பாக்கி பேர் சும்மா விட்டு விடுவார்களா? உன்னை பற்றி மாத்திரம் நினைத்து கொண்டால் போதுமா? உலகம் இருக்கிறது, நான் இருக்கிறேன். பசி, தாகம், கொடுமையெல்லாம் இருக்கின்றன. இருந்தால் என்ன செய்வாயாம்? என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது பாரேன் என்று பாம்பு சொல்லி முடிப்பதற்குள் நத்தை கூட்டுக்குள் ஒடுங்கிவிட்டது. பாம்புக்கு சிரிப்பாக வந்தது. நத்தை, நீ ஒரு முட்டாள். உள்ளே போய் ஒளிந்து கொண்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதென்று நினைக்கிறாயா? புஸ் என்றால் உன் வீடும் கீடும் நீயும் இருக்கும் இடமும் தெரியாது. ஓடி ஒளிவதிலேயே பிரயோஜனம் இல்லை. உன்னை போல உலகம் ஒன்று இருக்கிறது. அது சரியாக இருந்தால் நீ பிழைக்கலாம் என்பதை மறக்கக்கூடாது. மரியாதையாய் வெளியே வா. பயந்து கொண்டே நத்தை வெளியே வந்தது. எனக்கு ஒரு காரியம் செய்தால் உன்னை சும்மா விட்டு விடுகிறேன் என்றது பாம்பு. முடிந்தால் செய்கிறேன். எனக்கு தாகமாக இருக்கிறது, போய் தண்ணீர் கொண்டு வா. இதே மாதிரி தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருவதுதான் உன் வேலை, தெரிந்ததா? அசதியாய் வரும்பொழுது கரையான் புற்றில் படுத்துக் கொள்கிறேன். பசித்தால் காற்றை குடிக்கிறேன். பசி தீராவிட்டால் பட்டென்று படத்தால் ஒரு போடு போட்டு விடுகிறேன். வேறு வழி, போ தண்ணீர் கொண்டு வா என்றது பாம்பு. அது முதல் பாம்புக்கு நத்தை தண்ணீர் கொண்டு போகிறது. ஏமாந்த சகோதரர்கள். ஒரு ஊரில் 2 வாலிபர்கள் முரட்டுத்தனமாக சச்சரவிட்டு அடிதடியில் இறங்கிவிட்டனர். வழியில் சென்ற ஒருவர் அவர்களை விலக்கிவிட்டு, எதற்காக சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் இருவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். எங்கள் தந்தை ஒரு முனிவர். அவர் மிகச் சிறப்பு வாய்ந்த 3 பொருட்களை வைத்துவிட்டு மறைந்து விட்டார். அவற்றை யார் எடுத்துக்கொள்வது என்ற சச்சரவில் இப்போது ஈடுபட்டு இருக்கிறோம் என்றனர் வாலிபர்கள். அந்த 3 பொருட்களும் என்னென்ன என்று கேட்டார் வழிப்போக்கர். அவை பாதக்குரடு, கைத்தடி, அமுத சுரபி கிண்ணி. பாதக்குரட்டை காலில் மாட்டிக்கொண்டு எங்கே செல்ல விரும்பினாலும் உடனே போய் சேரலாம். கைத்தடியால் எதை வரைந்தாலும் அது உடனே உருவம் பெற்றுவிடும். அமுத சுரபி கிண்ணத்தில் வேண்டும் போது வேண்டிய உணவு நிறைந்திருக்கும். இதுதான் அந்த பொருட்களின் சிறப்பு என்று இருவரும் கூறினர். அந்த பொருட்களின் ரகசியத்தை தெரிந்து கொண்ட வழிப்போக்கர் அவர்கள் இருவருக்கும் ஒரு யோசனை கூறினார். இருவரும் 1 மைல் தொலைவு ஓடி எவன் முதலில் வெற்றியடைகிறானோ அவனே அந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்றார். அதற்கும் சம்மதித்து இருவரும் ஓட முற்பட்டனர். அவர்கள் இருவரும் ஓடுகையில் வழிப்போக்கர் பாதக்குரடை காலில் மாட்டிக்கொண்டு அமுத சுரபி கிண்ணத்தையும் கைத்தடியையும் கையில் எடுத்துக்கொண்டு பறந்து போய்விட்டார். சகோதரர்கள் இருவரும் தாங்கள் ஏமாந்து போனதை நினைத்து வருந்தினர். பாக பிரிவினை என்று சச்சரவு ஏற்படும் போது சிலவற்றை இழக்க நேரிடும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.